அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஆன்மீகத்தின் வழிநடக்கும் சிம்மம் ராசிக்கார நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க தெரியுமா? உண்மையானவங்க, நேர்மையானவங்க. தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு நினைப்பாங்க. தான் வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்தாலும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வர விட மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. குடும்பத்துக்காக வாழ்க்கையில எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க, எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் அனுபவிக்காங்க. இவங்கள உறவா பெற்ற ஒவ்வொருவரும் கொடுத்து வச்சவங்களாக தாங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு தங்கமானவங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமான பேச்சுக்கும் நல்ல நடத்திக்கும் சொந்தக்காரங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி கூர்மையான மூளையாலையும் சிந்தனையாலையும் திறம்பட செஞ்சு தனக்கான இடத்தை இந்த உலகத்துல பதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க. இவங்ககிட்ட இருக்கிற வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா கோவம் வருங்க. ஆனா இவங்களுடைய கோபத்துல அர்த்தம் இருக்கும். கோபத்தினாலதாங்க இவங்க நிறைய உறவுகளை இழந்திருக்காங்க. கோபப்படலாங்க, ஆனா அதிகமா கோவப்படக்கூடாது. இடம் பொருள் ஏவல் அறிந்து கோவப்படணும். அந்த ஒரு விஷயம் மட்டும் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்களுக்கு எட்டா கனியாதாங்க இருக்கு. அந்த விஷயம் மட்டும் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க. எப்படி துலாபாரம் இருக்குமோ அந்த மாதிரிங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க. நல்லத கெட்டதை சரிசமமா பகிர்ந்து குறிக்கோளோட வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னோட வாழ்க்கையோட குறிக்கோளை அடைகிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. குறிக்கோள் அடைய வரைக்கும் இரவு பகல் உறங்காம கடுமையா உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் இல்லை. தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க. குடும்பத்துக்காக, குடும்ப நலனுக்காக அரும்பாடுபடுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நல்லது கெட்டது, யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற நெளிவு சுழிவே தெரியாதுங்க. எல்லார்கிட்டையும் சகஜமா தாங்க பேசுவாங்க, சகஜமா தாங்க பழகுவாங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பேசுறதுனாலையும் பழகிறதுனாலையும் இவங்களை சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எல்லாரும் இவங்களை தேவைக்காக தான் பயன்படுத்திக்குவாங்க. அதனாலதாங்க இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் தனி மரமா நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரையும் நம்பி ஏமாந்து. இப்பேற்பட்ட சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த 2025 மூலம் பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுதுங்க. இப்படிதாங்க நீங்க ஒவ்வொரு வீடியோலயும் சொல்றீங்க, எந்த ஒரு மாற்றமும் வந்ததா கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுதுங்க. நிச்சயமா இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் வரப்போகுதுங்க. 2025 குரு பயிற்சி, சனி பயிற்சி, எவ்வளவு பயிற்சிகள் ஏற்பட்டாலும் அனைத்து பயிற்சிகளை விட சிறப்பு வாய்ந்தது தாங்க ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் என்ன செய்வார் தெரியுமா? கேது பகவான் என்ன செய்வார் தெரியுங்களா? எப்படி சிவபெருமான் நம்ம நல்லது செஞ்சோம்னா நம்மளுக்கு இரட்டிப்பான நல்லதையும், கெட்டது செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு பாடத்தையும் போட்டாரோ அதே மாதிரிதாங்க ராகு பகவானும் கேது பகவானும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க. நீங்க நல்லது செஞ்சிருச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ராகு பகவானும் கேது பகவானும் நீங்க எந்த அளவுக்கு நல்லது செஞ்சீங்களோ அதை விட இரட்டிப்பான நன்மையை அள்ளி தருவாங்க. அதே சமயம் நீங்க ஏதோ ஒரு சின்ன தவறு செஞ்சிருந்தீங்கன்னா, நீங்க இந்த செஞ்சது தப்பு அப்படின்னு பாடத்தை புகட்டுறதுக்காக ஒரு பாடத்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி தருவாங்க நம்மளுடைய ராகு பகவானும் கேது பகவானும். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல எந்த வேலை செஞ்சீங்கன்னாலும் சரி, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறையாவது நம்மளுடைய ராகு பகவானையும் கேது பகவானையும் மனசுல வேண்டிக்கிட்டு நீங்க நினைச்ச காரியத்தை திறம்பட செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமா அந்த காரியத்துல உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சே தீருங்க. சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் இவங்களெல்லாம் உள்ளடக்கியதாங்க நம்மளுடைய சிம்மம் ராசி. 2025 என்ன ராகு கேது பயிற்சி எப்படி ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து கலசஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. கேது பகவான் தனவாக குடும்பஸ்தானத்திலிருந்து ராசி ஆனா சிம்மம் ராசிக்கு மாற போறாங்க. இதனால ராகு கேது பயிற்சி இந்த பிரச்சனைனால என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்மம் ராசி அன்பர்களே, இந்த பயிற்சினால உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்க போகுது, பணம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்க போகுது, உங்களின் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடைய போகுது, புதிய சேமிப்பு திட்டத்தை எல்லாம் போட போறீங்க, வரவுக்கேற்ற செலவு இருக்க போகுது, சிலர் புதிய வீடு வாகனங்கள் கட்ட போறீங்க, ஆசைகள் அனைத்துமே நிறைவேற போகுது இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக. இதனால் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தங்கு தடையின்றி நடக்க போகுது, உடல் உபாதைகள் அனைத்துமே காணாம போக போகுது, மருத்துவ செலவுகள் குறைய போகுது, வீட்டுல
அடுக்கடுக்கா சுப செலவுகள் வரப்போகுது. இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட திருமண நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி கைகூடி வரப்போகுது. குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நான் படிச்சுக்கேத்த வேலை இல்லையே, படிச்சிருக்கிறேன் என படிச்சுக்கேத்த வேலை இல்லையேன்னு கவலைப்படுற இளைஞர்களுக்கு படிப்புக்கேத்த நல்ல வேலைகள் எல்லாம் கிடைக்க போகுது. அரசு தேர்வுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சியில வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்க முயற்சி விடாதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் முயற்சி பண்ணிட்டே இருங்க. நிச்சயமா உங்க முயற்சிக்கு ஏற்ற வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சே தீரும். அதை யாருனாலையும் தடுக்க முடியாது. நீங்க எதுக்காக வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க தெரியுமா? அப்பா அம்மா கடனை வாங்கி படிக்க வச்சிட்டாங்க, வட்டி கூட கட்ட முடியல, கடனுக்கு முழுமையா கடன் கட்டலினா கூட பரவாயில்ல, நான் வாங்குற சம்பளம் என்னமோ 15,000 10,000, இதை வச்சு வட்டி கட்டுவனா இல்ல என் குடும்ப செலவை பாப்பனா, அப்பா அம்மா மருத்துவ செலவை பாப்பனா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் புலம்பிட்டு இருக்கிற சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ராகு கேது பெயர்ச்சி ஒளியேத்த போகுதுங்க. உங்க படிப்புக்கும் திறமைக்கும் ஏத்த அளவுக்கு நல்ல வேலைகள் கிடைக்க போகுது. சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது. ஆல்ரெடி ஒரு வேலையில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் எல்லாமே உங்களுடைய உண்மையான அன்பையும் உண்மையான மதிப்பையும் புரிஞ்சு நடந்துக்க போறாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு அமைதி நிலவ போகுது, சந்தோஷம் நிலவ போகுது. நீ உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க. அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்காங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி பதவி உயர்வை தரப்போகுது. மனதுல ஒரு நிறைவு வரப்போகுது. மனக்குழப்பங்கள் காணாம போக போகுது. மறைமுக வருமானங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் பெருக போகுது. நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடி நடக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது. தனியார் நிறுவனத்துல பணியாற்றி இருந்தீங்கன்னு வச்சுக்க, உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் கிடைக்குங்க. நீங்க வெளியூர் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்கள் வியாபாரத்தில் பலவிதமான மாற்றங்கள், அதிசயங்கள் எல்லாம் வரப்போகுது. குடும்பம் எடுத்துக்கிட்டு வச்சுங்க, இது நாள் வரைக்கும் இருந்த மனக்கசப்புகள், மனக்குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே காண போகுது. அமைதி நிலவ போகுது. சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுது. நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களுமே தங்கு தடையின்றி நடக்க போகுது. வியாபாரிகள் எடுத்துக்கிட்டா இரட்டி பண லாபங்க. ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க, இரட்டி பண லாபம். நீங்க நினைச்ச வேலையை எல்லாமே செஞ்சு முடிச்சு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க. கலைத்துறையை எடுத்துக்கிட்டா உங்க கலைத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய யோகத்தை இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு தந்திருக்குதுங்க. ஒரு புத்தகம் எழுதுறவங்களா இருக்கலாம், கதை இயக்குநர்களா இருக்கலாம், பாடல் ஆசிரியர்கள் இருக்கலாம், உங்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி மிகவும் அதிக அளவில் சிறப்புகளை அள்ளி தரப்போகுது. நீங்க நினைச்சபடியே இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க. மாணவ செல்வங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி கல்வியில அதிக மதிப்பெண் பெற போறீங்க. ஆசிரியர்கள் மூலமாக பாராட்டு பெற போறீங்க. அப்பா அம்மாவுக்கு நல்ல பேரை சேர்க்க போறீங்க. உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க குழந்தைங்களே. உங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சிறப்பா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எப்படி இந்த ராகு கேது பயிற்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கான இடத்தை நீங்க பிடிக்க போறீங்க. உங்களுடைய தொண்டர்கள் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க. வீடு மனை வாகனங்கள் வாங்கி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சியினால என்னென்ன நன்மைகள் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க. புதிதாக ஒரு உறவுகள் உங்கள் வாழ்க்கையில வரப்போகுது. புதிய உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுது. அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை அளித்ததுன்னு பார்த்தோம்னா, முதலாவதாக மகம். உங்கள் மனதில் பல்லாண்டுகளாக இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்க போகுதுங்க. வீடு மனை வாகனங்கள் வாங்க போறீங்க. ஒரு மனிதனுடைய ஆசை என்னவா இருக்கும்? நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும், உடம்புல எந்த ஒரு நோயும் இருக்கக்கூடாது, எனக்குன்னு ஒரு உண்மையான உறவு வேணும், அன்பு வேணும், எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வேலை வேணும். இதுதான் ஒரு சராசரி மனிதனுடைய ஆசை. அந்த சராசரி மனிதனுடைய ஆசையை அடைவதற்கு கூட நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இது வரைக்கும் ஒரு ஆசை கூட பூர்த்தியானதா மிச்சமே கிடையாதுங்க. நைட்டு தூங்க மாட்டீங்க. நோய் நொடி தான் உங்க உடம்புலயே நோய் நொடி இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இல்லைனாலும் இருக்கிற மாதிரியே தோணிட்டு இருக்கும். தகுந்த சம்பளம் இல்ல, தகுந்த வேலை இல்ல, நிம்மதியா தங்கறக்கு ஒரு வீடு இல்ல, இப்படியே தனி மரமா தச்சளிச்சுட்டு இருந்தீங்க. அப்படி தச்சளிச்சுட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில ராகு கேது பயிற்சியின் மூலமாக பலவிதமான மாற்றங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் வரப்போகுது. சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. அடுத்ததாக பூரம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. 4 பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில 4 பேருக்கு நீங்க கடன் கொடுக்கற அளவுக்கு முன்னேற போறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களுமே சிறப்பா நடக்க போகுதுங்க. மாணவ மணிகளை எடுத்துக்கிட்டா
கல்வியில சிறந்து விளங்க போறாங்க. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய கல்விக்கு முழுமூச்சா செயல்பட போறாங்க. நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடி சிறப்பா நடக்க போகுதுங்க. அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருமண தடை நீங்க போகுது. உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணை கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான உறவுகள் வரப்போறாங்க. அந்த உறவுகளின் மூலமாக உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் வரப்போகுதுங்க. நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடைகளின்றி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க போகுது. கடன் வாங்கி வாழ்ந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க 4 பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு உயர போறீங்க. உங்க வாழ்க்கையில நிம்மதி மட்டும்தாங்க. மன குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகுது. இது நாள் வரைக்கும் நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டீங்க. ஆனா நீ வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நிம்மதியா தூங்க போறீங்க. உங்களுடைய உறக்கத்துக்கு நீ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சந்தோஷமா நிம்மதியா தூங்க போறீங்க. குடும்பத்துல ஒரு அமைதி நிலவ போகுது. நீங்க நினைச்ச காரியங்கள், நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நினைச்சபடி நடக்க போகுது. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னா, நீங்க பக்கத்துல இருக்கவங்க பேசும் போது சரி, ஒரு செயல் செய்யும் போது சரி, இந்த விஷயத்த செய்யலாமா, இந்த சொல்லலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 100 டைம் யோசனை பண்ணிட்டு நீங்க செய்யக்கூடிய காரியத்தை செய்யுங்க. நிச்சயமா இந்த ராகுகேது பயிற்சி உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களையும் அதிசயங்களையும் அள்ளித்தரதாங்க போகுது. அதை யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க. இந்த ராகுகேது பயிற்சினால உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் இரட்டிப்பா கிடைக்கணுமா, இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ராகு பகவான், கேது பகவான் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று ராகு பகவானையும் கேது பகவானையும் மனதார வேண்டி பாருங்க. ராகு பகவானும் கேது பகவானும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை இரட்டிப்பா நடக்க செய்வாங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.